பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு 5:28 வாசிக்கிறோம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசுவை தொடுங்கள். லேகியோன் பிடித்திருந்து சுகமாக்கப்பட்ட மனிதனின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பெரும்பாலுள்ள சரி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அந்த மனிதனை இயேசு சுகமாக்க முடியுமானால் எனக்கும் இயேசுவின் மூலமாக சுகம் கிடைக்கும் என்று நினைத்து விசுவாசத்தோடு கூட்டத்திற்கு மத்தியில் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே 3 காரியம் நடந்தன. அவரது உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, சுகமானாள். 2வது, இயேசு நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தார். ஜனங்களை பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார் இயேசு கிறிஸ்து. 1000 ஜனங்கள் அவரை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அநேகர் அவர் மேல் மோதினால் இயேசுவுக்கு நடக்கவே கடினமாக இருந்தது. அப்படிப்பட்ட வேளையில் ஒரே ஒருவர் தாம் தொட்டதாக இயேசு கூறினார். தினந்தோறும் நீங்கள் இயேசுவை நெருங்க வேண்டும். அவர் மோதிக்கொண்டும் கூட்டத்தில் இருக்கிறார்களா, அல்லது இயேசுவின் அன்பிலும் வல்லமையிலும் விசுவாசம் கொண்டு தாழ்மையான ஜெபத்தில் அவரை தொடுகிறீர்களா? அநேகர் காலையிலும் மாலையிலும் ஏதோ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். விசுவாச போராட்டம் அங்கே இருப்பதில்லை. இயேசுவானவர் தம்மேல் ஆச்சரியமாக மோதுகளை குறித்து அறிவதில்லை. ஆனால் விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் அவர் உடனே அறிவார். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அற்புத விடுதலை கொடுக்கும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் இயேசுவை கூட்டத்தோடு கூட்டமாக நெருங்குகிறீர்களா, அல்லது வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொடுகிறீர்களா? இந்த சோதனையை செய்து பாருங்கள். அவர் திக்கற்றவரின் ஜெபத்தை தள்ளுவதில்லை. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 தேவனிடமிருந்து நிச்சயமாகவே வல்லமை பிறப்போம். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கிறார் என் தேவன். சங்கீதம் 50:15 அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை விடுவிப்பார் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எனவே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையை தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.